நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பாமக தலைவர் அன்புமணி தலைமையிலான பொதுக்குழு கூட்டத்திற்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் நீதிக்கும் அறத்திற்கும் கிடைத்த வெற்றி என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள் வழங்க. வணக்கம். நாளை திட்டமிட்டபடி பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இந்த பொதுக்குழு நடத்தக்கூடாது, இது தடை விதிக்கப்பட வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் தரப்பில் உயர்நீதிமன்றத்தை அணுகியிருந்தார்கள். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. எனவே நாளை திட்டமிட்டபடி மாமல்லபுரத்தில் நாளை காலை 11 மணிக்கு இந்த பொதுக்குழு நடைபெறும் என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை சுட்டி காண்பித்திருக்கக்கூடிய அன்புமணி, இது நீதிக்கும் அறத்திற்கும் கிடைத்த வெற்றி, எனவே ஏற்கனவே திட்டமிட்டபடி நாம் பொதுக்குழுவிலே சந்திப்போம், அனைவரும் கிளம்பி வாருங்கள் என்று தன்னுடைய சமூக வலைதளத்தின் மூலமாக அழைப்பை விடுத்திருக்கிறார். மேலும் கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் குறித்து நாளைய கூட்டத்தில் விவாதித்து முடிவெடுப்போம், உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்காக ஜனநாயக முறையில் விவாதிப்பதற்காக காத்திருக்கிறேன், வாருங்கள் சொந்தங்களே என்று அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். நாளைய தினம் பொதுக்குழு நடைபெறுமா நடைபெறாதா என்று காலையிலிருந்து இந்த எதிர்பார்ப்புகள் நீண்டு கொண்டிருந்தது பாமகவினருக்கு. எனவே நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு மூலமாக பொதுக்குழுவிற்கு தடை இல்லை என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பும், அதனைத் தொடர்ந்து அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நாளை பாமகவின் பொதுக்குழு கூட்டம் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்த நிலையில் அந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார் அன்புமணி. நீதிக்கும் அறத்திற்கும் கிடைத்த வெற்றி என்று அவர் தெரிவித்திருக்கிறார். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.